சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் திட்டமிடப்பட்ட சதி. நீதிபதி செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு. கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தை இப்போது சிபிஐ விசாரணை செஞ்சுட்டு வருது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே விஜயிடம் இருமுறை விசாரணை நடத்தப்பட்ட சூழல்ல இப்போது செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. காலை ஆரம்பித்த இந்த விசாரணை மாலை 5:30 மணிக்கே நிறைவடைந்ததாக சொல்லப்படுகிறது. தாவேகா என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்தை கடந்த ஆண்டு தொடங்கினார். ஒவ்வொரு ஊருக்கும் நேரடியாக சென்ற விஜய் அங்கு தனது பிரச்சார வாகனத்தில் இருந்தபடி மக்களிடையே பேசினார். அதன்படி அவர் கரூரில் பிரச்சாரம் செய்தபோது மிகவும் மோசமான ஒரு சம்பவம் அரங்கேறியது. விஜய் வந்தபோது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல் அதிகரித்தது. மரக்கிளையில் எல்லாம் விஜய் ரசிகர்கள் ஏறியிருந்த சூழல்ல அது உடைந்து விழுந்தது. இப்படி திடீர் கூட்ட நெரிசலால் சில மோசமான சம்பவங்கள் நடந்தது. இதன் காரணமாக அப்போது மொத்தம் 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்தியாவில் பிரச்சார நிகழ்வில் இதுவரை இத்தனை பேர் உயிரிழந்ததே இல்லை. நாட்டில் நடந்த மிக மோசமான ஒரு சம்பவமாகவே இது பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை முதல்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தாங்க. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தாவேகா வழக்கு போட்ட சூழலில் விசாரணை சிபிஐ வசம் சென்றது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமும் சிபிஐ விசாரணை நடத்தியிருக்கு. பொங்கல் சமயத்தில் விஜயிடம் முதற்கட்ட விசாரணையை சிபிஐ நடத்தியது. பிறகு மீண்டும் கடந்த வாரம் சிபிஐ 2ஆம் கட்ட விசாரணையை நடத்தியது. இந்த சூழலில் தான் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகியிருக்கார். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் கரூர் சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் திட்டமிட்ட சதி எனவும் செந்தில் பாலாஜிக்கு சதியில் தொடர்பு இருப்பதாகவும் தாவேகா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. கரூரில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என செந்தில் பாலாஜியை விமர்சித்து பாடிய பிறகுதான் நெரிசல் ஏற்பட்டதாகவும் தாவேகா சொல்கிறது. மேலும் திருச்சி, நாமக்கல் என எங்கும் விஜயை பாதுகாப்பாக அழைத்து செல்லாத போலீசார் கரூரில் மட்டும் மிகவும் பாதுகாப்பாக அழைத்து வந்ததாகவும் கூறியிருக்கிறார். கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் தொலைவில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தாவேகா குற்றம் சாட்டுகிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர் எஸ்பிக்கு முன்னதாக மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி நேரில் சென்றார் எனவும் தாவேகா கூறியிருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தியது. இதற்கிடையே செந்தில் பாலாஜியிடம் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் சம்பவத்திற்கு காரணமான தலைவர் செந்தில் பாலாஜி மீது சில குற்றச்சாட்டுகளை சொன்னார். இதன் காரணமாகவே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை அழைத்துள்ளனர். அதற்கு உரிய விளக்கம் அளிக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் செந்தில் பாலாஜிக்கு உள்ளது. அங்கு தேவையான விளக்கத்தை செந்தில் பாலாஜி தருவார் என கூறியிருந்தார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது.